வீடே கமகமக்கும் மட்டன் சிக்கன் சுவையில் தான் இன்றைக்கி பிளாமூஸ் கறி பண்ண போகிறோம். இது அறிய போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கிங்க, இல்லைன்னா கையில் பால் ஒட்டும். இதை ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தோல் சீவ ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணி தண்ணியில் மோர் கலந்து அதில் எடுத்து போட்டுங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இதை குக்கரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துங்க. தண்ணி ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, இல்லைன்னா அதே தண்ணியில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் கலந்து சோம்பு, மிளகு, ஜீரகம், கசகசா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஜாதிபத்திரி இதெல்லாம் வாணலியில் வறுத்துட்டு மிக்சியில் பொடி நுணுக்கி அதில் 1 ஸ்பூன் போட்டுங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு கலந்து நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா தண்ணி சுண்டி வந்த பிறகு 1 கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு 5-6 முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றிங்க. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு புதினா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சுவையில் பிளாமூஸ் கறி ரெடி. இது ரசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.